ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்லீவ் மாடல் தைக்க போகிறோங்க. இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுத்துருந்தாலும் இந்த எல்போ சைஸ்க்கு கரெக்டாக வந்துடும். உங்கள் கை லென்த்து வந்து இப்போ வந்து நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் எனக்கு துணி வந்து ப்ளவுஸில் கிடச்சிது. அவ்வளோ இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 17 இன்ச் கூட எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா எல்போ சைஸ் வந்தளவு வரும். இப்போ எனக்கு வந்து நான் 15 இன்ச்சு வச்சதில் எனக்கு இப்போ ஒரு 10 இன்ச்சு இல்லை 10.25 இன்ச்சு தான் வந்திருக்கு இந்த ஸ்லீவோட ஹைட்டு. இதை எடுத்துக்கோங்க. முதல்ல லைனிங் வந்து கட் பண்ணிடாதீங்க. சிலவங்களுக்கு அந்த வைக்கிற நீங்கள் சுருக்கத்தை பொறுத்து மாறும். இப்போ சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு நான் இந்த டேப்போட அளவு மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இந்த டேப்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வாக்கில் இருக்கும். அந்த அளவு வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இதேமாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து தைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அந்த ஸ்லீவ் தைக்க டைம் கிடச்சிது. அதாவது இந்த மாதிரி டிசைன் இருக்க கிளாத்தில் வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, கரெக்டாக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ப்ளெயின் கிளாத்தில் தைச்சேன்னா இந்த இது வந்து நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ப்ளெயின் கிளாத்தில், அதுவும் நார்மலாக லைனிங் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு. இப்போ வந்து 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஊடையிலையும் அதே டேப்போட 1/2 இன்ச்சு வாக்கில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஒரு நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாய்வாக போட்டுக்கோங்க. சாய்வாக எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த சைடு வந்து அடுத்த கிராஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு கட்டம் விட்டு விட்டு போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு இப்போதைக்கு மிஷினில் வேலை இல்லை. இப்போ கையில் தான் தைக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ கீழே அந்த சைடில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இடது சைடில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு 2வது இடத்துல அந்த முனையில் ஃபஸ்ட்டு ஒரு முனை, 2வது ஒரு முனையை சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறுக்கி பிடிச்சி அதில் ஒரு முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ணுற இடத்துல தைச்சி நீங்கள் அப்படி நல்லா முடிச்சு போட்டுருங்க. இது ஒரு கலண்டுட்டுனா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லைங்களா, அது கலண்டுட்டுனா மறுபடியும் நம்ம அது வந்து நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. அதனால் மறுபடியும் தைக்க கஷ்டம். இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம மறுபடியும் தைச்சிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. தைக்க தைக்க அந்த டிசைன் வந்து அழகாக வர்றது அழகாக தெரிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். சுடிதாரில் ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ளவுஸோட வந்து சுடிதாரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைட்டாக போட முடியாது. கொஞ்சம் லூஸாக போட்டிருந்தா தான் அந்த அந்த லுக் அந்த இது தெரியும். நான் இப்போ லைனிங் ப்ளவுஸ்னால லைனிங் டைட்டாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். நீங்கள் சுடிதாரில் வந்து 3/4க்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த சுருக்கு வந்து அந்த கேவோட அந்த நம்ம தைச்சிருக்க அந்த மடிப்பு பார்த்திங்களா, நல்ல பக்கம் எடுத்துட்டிங்கன்னா அந்த சுருக்கு வந்து அழகாக தனியாகவே அழகாக அது தன்னாலேயே வந்துடுது. அது வரும்போது நம்ம தைக்கக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மடிப்பு வந்து நம்ம தைக்க அப்படியே வந்து பாருங்கள். முதல்ல ஒரு முனையில் தைச்சிக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸில் தையல் பகுதி எந்த அளவுக்கு விடுவீங்களோ அதுலேயும் தைச்சிக்கோங்க. அப்போ வந்து லைனிங் தைக்கும் போது மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த கிளாத் வந்து அயர்ன் பண்ண போகிறேன். இந்த கிளாத்தில் வந்து அயர்ன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு. ஆனால் அயர்ன் பண்ணால் இந்த டிசைனுக்கு அயர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த கிளாத்துக்கு அயர்ன் பண்ணால் அந்த சுருக்கம் வந்து அப்படியே நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு அப்படியே நிற்கும். ஏன்னா லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அயர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதனால் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி இதை அயர்ன் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டில் அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து கீழே அடியில் இந்த சாரீ கலரில் அடித்து திருப்ப போகிறேன். அதனால் ஒரு சுற்றிலும் தையல் விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு இப்போது சாரீ கிளாத்தில் கீழே